நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிம்பிளாக பார்த்துட்ருக்கோம். எங்கள் ஃபஸ்ட்டு மேட்டர் நம்ம பயான் ஆரம்பித்தது எதுக்கு அப்படின்னா கர்பலாவுடைய அந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பித்தோம். அது கர்பலாவுக்கு முன்னாடி அதில் என்ன முக்கியமான விஷயமோ அதாவது அல்லாஹ்வுடைய கிலாஃபத். இப்போ அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்தே அது பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிறத ரஃபாக பார்த்துட்ருக்கோம். இங்கே பயானில் இங்கே சொல்கிற விஷயங்களில் முக்கியமான விஷயம்னு பார்த்துங்க, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய பயான் இது கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை ரொம்ப பெருசு, அவங்களுடைய இருக்கக்கூடிய சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் ரொம்ப பெருசு. நாம் பார்க்க போகிறது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த கிலாஃபத்தை கொண்டு வந்தாங்க, அதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸு. அப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுட்டு தான் போகிறோம். அதுவே ஃபுல்லாக பார்க்கல, ஏன்னா ஃபுல்லாக பார்க்குறதும் பாசிபிளும் கிடையாது, ரொம்ப பெருசு. அது தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா அது தனியாக நம்ம கவனிக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கை தொடர்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கை தொடர்பானது. போன பயானில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எதற்கு, அதாவது இது ரசூலுல்லாவுடைய அந்த முக்கியத்துவம் என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு பணி என்ன, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பயானில் பார்த்தோம். ரெண்டாவது பயானில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மின்ஹாஜ்னா என்ன, ஷரியத்துனா என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்படுத்தின இந்த புரட்சி இருக்குல்ல, இது உலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், பெரிய பெரிய ஆய்வாளர்கள் இது எப்படி இந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க, இது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவமாக அவங்க பார்க்குறாங்கிறது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த சமுதாயத்தோட நிலைமை எப்படி இருந்துச்சு, இந்த சிலை வழிபாடு எப்படி இருந்தது, அதே மாதிரி அந்த ஊருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் இது எல்லாமே தான் இருந்திருக்கு, அந்த பொருளாதார நிலைமை. ஏன்னா அந்த காபத்துல்லாவுடைய அந்த சிலைகள் அவங்களுக்கு பொன்முட்டை போடுற வாத்து மாதிரி வெறும் ஒரு இபாதத் சம்மந்தப்பட்ட அந்த ரிலேட்டடான அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு இருக்கல. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் கடைசி அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சில பேரை மட்டும் பார்த்தோம், அவ்வளோதான், மொத்த மக்கள்னே கிடையாது, ஒரு சில பேருடைய இதை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரசூலுல்லாவுடைய அந்த வழிமுறை இருக்குல்ல, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் ஜீரோவில், அதாவது ஃபஸ்ட்டு மக்காவில் அவங்க அழைப்பு விடுக்கும்போது வெறும் ஒரு ஆளாக இருந்தார். அதே மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் உரை நிகழ்த்துறாங்க. அந்த டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, சாதாரண ஒரு இது கிடையாது. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தாங்க. அது இல்லாமல் ஏராளமான ஊர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சு வச்சுருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாட்டிருந்தாங்க. இப்போ இந்த சக்தி டோட்டலாக ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னா சரியாக சொல்லணும்னா 20 வருஷம், அதுலேயும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா வெறும் 10 வருஷம் தான். ஏன்னா மக்காவில் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாவுடைய வேலை அந்த அளவுக்கு தொடங்கவே முடியல, பணி ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அப்போ மதீனாவில் போய் தான் அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த கிலாஃபத் கொண்டு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மொத்தமே இந்த 2 விஷயம், இப்போ இதை எப்படி ரசூலுல்லாஹ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, வெறும் 10 வருஷத்தில் இல்லை ஒரு 20 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை செஞ்சாங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இந்த ரசூலுல்லாவுடைய வழிமுறை இருக்குல்ல, அதாவது கிலாஃபத்து கொண்டு வரணும், அதை எப்படி கொண்டு வரணும்னு இருக்குல்ல, அது அவங்களுடைய ப்ராசஸில் மட்டும் போனால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் கிலாஃபத் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியறதில்ல. ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரசூலுல்லாவுடைய அந்த செயல் வடிவம் இருக்குல்ல, அதை ஃபெயிலியராக அவங்க நினைக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய ரூட்டில் போனால் நமக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சி இவங்க அதை நினைக்கிறாங்க. நமக்கு வேலை என்ன அப்படின்னா முயற்சி செய்கிறது மட்டும்தான், ரிசல்ட் கொண்டு வரது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அப்போ ரசூலுல்லாவுடைய வழிமுறை கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரசூலுல்லாவுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை இருக்கா, புகாரி முஸ்லீம்லையும் ஹதீஸ்கள்லையும் இருக்குதான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்தந்த அடிப்படையில் தான் இது சீக்வன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயங்கள் ஹதீஸ்களை வச்சு நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். சும்மா பயானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழம்பித்தான் போவீங்க, நிறைய உங்களுக்கு புரியாது. அப்போ இந்த சீக்வன்ஸ் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். அப்போ இந்த விஷயம் எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ரார் அஹமது இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு பயான் பண்ணுறாரு மன்ஹஜ, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா, அதை வச்சு இன்கிலாபே மன்ஹஜ நபவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயான் பண்ணுறாரு. அதில் ஒரு கோர்வையாக அந்த விஷயங்கள் கொண்டு வர்றார். அவர் சொன்னாருங்கிறதுக்காக மட்டுமே நான் அதை ஏற்றுக்கிறது இல்லை, அவர் சொல்கிற விஷயங்கள் ஹதீஸ்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு மேட்ச் ஆகும். அவர் சொல்கிற அந்த சீக்வன்ஸ் படி பார்க்கும்போது குர்ஆனில் வரக்கூடிய அந்த கட்டங்களும் ஹதீஸிலும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகும்.
அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோட நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா புரியும். அதுல மெயினா ஒரு பிரிச்சிருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விஷயமா அவர் பிரிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜீரோல இருந்து பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு தனி மனிதர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவர் 6 கட்டங்களா பிரிக்கிறார். 6 கட்டம்னா ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்று கிடையாது. ஒரு சில விஷயம் முதல்ல ஒரு நேரத்தில் செய்ய வேண்டியது, ஒரு சில விஷயம் பல ஸ்டேஜ் சேர்த்து ஒரே நேரத்தில் அப்ளை ஆக வேண்டியது. புரியுதுங்களா? ஒரு சிலது சீக்வன்ஸ் படி செய்யணும். இந்த 6 சொல்றோம் இல்லையா, இந்த 6 பிரிச்சது சும்மா ஒரு டிவைட் பண்ணி உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் பிரிச்சிருக்காங்க. இது ஒண்ணுக்கு அப்புறம் தான் ஒன்று, இதுக்கு அப்புறம் தான் இது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே ஒரே நேரத்தில் அப்ளிகேபிள் தான். அப்போ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்ஹஜ் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, முதல் விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி, தாவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவில் தாவா செஞ்சாங்க. முதல் விஷயம் அந்த அவங்களுடைய அந்த புரட்சிக்கு அடிப்படையா இருந்தது முதல் விஷயம் அழைப்பு பணி. இரண்டாவது என்ன பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினாங்க, ஒரு கூட்டமைப்பு. அதாவது தன்னுடைய கட்டளைகள், அதாவது இறைவனுடைய கட்டளைகள், இறை தூதருடைய கட்டளைகள் சொல்லப்படும் போது அதை ஏன் எதுக்குன்னு எதிர்கேள்வி கேட்காம செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க, ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினாங்க. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை இது. மூன்றாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி அப்படியே அவங்கள விட்டுறல, நீங்க உங்க எப்படியோ போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி விடல. அவங்கள கூப்பிட்டு தொடர்ச்சியா அவங்களுக்கு பிரெயின்ல அந்த சிந்தனை ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தர்பியத் அப்படிங்கிறனால தர்பியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஜமாத்தை நீங்க ஏற்படுத்தி அவங்களுக்கு நீங்க சரியா நீங்க அவங்களை அரவணைக்கல அப்படின்னா அந்த விஷயங்கள் அப்படியே மழுங்கிடும். அந்த குணம் இருக்குல்ல, இந்த போராடக்கூடிய குணமும் அந்த சிந்தனைகள் எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் மறந்தே போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் எடுத்து செயல்படுத்த மாட்டான். இது மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜமாத்துடைய மன வலிமை இருக்குல்ல, குறையாம ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எப்படி எப்படிலாம் உபதேசம் பண்ணுமோ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த 6 விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போறோம். அது சிம்பிளா நான் இப்போ சொல்றேன். நாலாவது என்ன அப்படின்னா, அந்த ஜமாத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, சகிச்சுக்கிறது. அதாவது தாவா செஞ்சுட்டு இருக்கும் போது வரக்கூடிய துன்பங்களை சகிச்சுக்கணும். தாம் ஒரு கமாண்டிங் பொசிஷனுக்கு வராத வரைக்கும் அட்டாக் பண்ணக்கூடாது, நாம அடி வாங்கணும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாசிவ் ரெசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. எந்த ஒரு புரட்சியை பத்தி நீங்க படிச்சீங்கனாலும் அதுல இந்த ஒரு கட்டம் வரும். உதாரணத்துக்கு இந்த சத்தியாகிரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அஹிம்சை அப்படிங்கிறாங்கல்ல, பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். நேராக போவாங்க, அவங்க யாரையும் அடிக்க மாட்டாங்க, அவங்க வலிமையா அவங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் காரணமா அவங்களுக்கு அடி விழுவும், அடி வாங்குவாங்களே தவிர திருப்பி அடிக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் பாசிவ் ரெசிஸ்டன்ட், அடி வாங்குறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாலாவதா இது ரசூலுல்லாஹ் கவனிச்சுற ஒரு விஷயம். அஞ்சாவதான ஒரு விஷயம் தான் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ட். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சக்தி கையில திரண்டுருச்சு, போதுமான அளவுக்கு பலம் கிடைச்சிருச்சு. இந்த பலம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பலத்தை பிரயோகம் பண்றது எப்படி அப்படிங்கிறது, இதை கரெக்டா கணிக்கணும். எந்த நேரத்தில் நமக்கு இந்த ஆற்றல் வந்திருக்கு, இந்த ஆற்றல் எப்போ வரல அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம கரெக்டா பார்க்கணும். அப்ப இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தர்ப்பம் பார்த்து மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் இதை பயன்படுத்தியிருக்காங்க. கடைசியான 6வது விஷயம் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, ஒரு ஊர்ல முழுமையா புரட்சி ஏற்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களுக்கு பரவலாக்குவது. இந்த 6 கட்டங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புரட்சி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி கடைசியாக தான் அந்த மக்கா வெற்றியின் போது, அதாவது அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணி நிறைவடையுது. இப்போ இந்த 6ல நீங்க பாத்தீங்கன்னாலும் சீக்வன்ஸ் படி இந்த சீக்வன்ஸ் கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். குர்ஆன் ஹதீஸ் வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை நீங்க ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா இது தெரியும். இதுல முதல் விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழைப்பு பணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்ரு பின் அபஸா ஸலமி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதரே, தங்களுடன் யார் யார் உள்ளார்கள் என்று கேட்டேன். அதற்கு ஒரு அடிமை மற்றும் ஒரு சுதந்திரமானவன் என்றார்கள். நீரும் சமுதாயத்திடம் சென்று விடவும் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு பலத்தை தந்த பின் திரும்பி வரவும் என்று அம்ரு பின் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ அம்ரு பின் அபஸா சொல்றாங்க, அப்போது 4ல் ஒருவராக நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆரம்ப கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்ச அந்த ஒரு கட்டத்தில் இவர் சொல்றாரு, பலம் இல்லாத நிலையில் ரசூலை திருப்பி அனுப்பியிருக்காங்க. வெறும் தாவத் மட்டும்தான் இந்த இடத்துல, புரியுதுங்களா? இவருக்கும் இதுல பாருங்க இன்னொரு விஷயம், இவங்களுக்கு யாருக்கும் தாவத் அழைப்பு விடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. யாருக்கு? சஹாபாக்கள் யாருக்குமே பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதியே கிடையாது. இந்த கப்பாப் ரலியல்லாஹு அந்த இது இந்த அபூ தர் அல் கிஃபாரியுடைய சம்பவத்தில் கூட வரும். அவர் போய் சொல்ற பாரு,
அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கும்போது நான் போய் மக்கள்கிட்ட அறிவிக்க போறேன்னு ரசூலா அதை தடுப்பாங்க. ஏன் ரசூலா தடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வெயிட் கொடுக்கறாத ஒரு விஷயங்கள். ஏன் தடுக்கணும்? அல்லாஹ் ஒருத்தங்கிற விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் தானே. ரசூலா பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்காங்க, ஏன் இவங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வெயிட் கொடுக்காதனால நம்ம அந்த 6 விஷயம் சொன்னல அதெல்லாம் நம்ம கவனத்தில் வராமல் இருந்தது. இப்போ இவர் மேற்கோள் காட்டினதுக்கு அப்புறம் புரியுது, ஆமா சரியா தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயம் புரியுது. அப்போ இது ஒரு முதல் கட்டம், ஆரம்ப கட்ட பிரச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் தாயி, புரியுதுங்களா? வேற யாரும் தாயி கிடையாது. எல்லாமே ரகசிய பிரச்சாரம் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எதிர்கேள்வி கேட்டாலோ மேற்கொண்டு ஏதாவது இது பண்ணாலோ பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வை பற்றி ஒரு கேள்வி அபூபக்கர்கிட்டயோ இல்லை உமர்கிட்டயோ இல்லை வேற யார்கிட்டயோ கேட்டால் பதில் சொல்ல முடியாது. அப்போ விஷயம் தெரியும் முழுசா. இப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு படிப்பினை. எங்க என்னன்னா ஒரு சில விஷயம் நம்ம பேசுகிறோம், அதை பேசணும்னா மறுபடியும் போய் நீங்கள் போய் வெளியே போய் சொன்னீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், முழுசா விஷயம் வாங்காமல் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஏமாற்றம் மிஞ்சும். ஏன்னா ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஃபுல்லாக முதல்ல வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் யார்கிட்டயாவது இந்த சம்பவமாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குர்ஆன்ல 26வது அத்தியாயத்தில் 214வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நெருங்கிய உறவினர்களை எச்சரிப்பீராக அப்படின்னு. அப்போ முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுத்தது உறவினர்கள் அழைப்பு விடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா புகாரில கூட 4971வது செய்தியா இந்த ஹதீஸ் வருது. அதே மாதிரி நஹஜுல் பலாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் புத்தகம், அந்த புத்தகத்தில் இந்த ஹதீஸுடைய கூடுதலாக சில வாசகங்கள் வருது. அந்த இதுல என்ன வருது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு வழிகாட்டியும் தன் கூட்டத்தாரிடம் பொய் சொல்வது கிடையாது. அதாவது இந்த பிரயாண கூட்டம் வரும், அந்த கூட்டத்திற்கு ஒரு வழிகாட்டி இருப்பான், கைடு இருப்பான். அதாவது பாலைவனத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கைடு இருப்பான். அப்போ அவர் கைடு பண்ணுவார். இன்னைக்கு இந்த இடத்துல முகாம் போடலாம், முகாம் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு, இந்த இடத்துல நமக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கும், இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும், இந்த இடத்துல வழிப்பறி பயம் கிடையாது, இந்த மாதிரி அவர் கைடு பண்ணுவார். அப்போ இவர் தப்பா சொல்லிட்டா என்ன ஆயிரும், அந்த மொத்த கூட்டத்துடைய நிலைமையும் டேஞ்சர் ஆயிரும். அப்போ அவங்க அரபிகள் என்ன விளங்கி வச்சிருந்தாங்க, இந்த கூட்டத்தினருடைய தலைவன் மோசடி பண்ண மாட்டான் அப்படிங்கிற அந்த நம்பி வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் சொல்றாங்க, எந்த வழிகாட்டியும் தன் கூட்டத்தாரிடம் பொய் சொல்வது கிடையாது. நான் உலகில் உள்ள அனைவரிடத்திலும் பொய் சொல்ல முடியும் என்று இருந்தாலும் அப்போதும் கூட உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன். நான் உலகத்தில் எல்லா பக்கம் நான் பொய் சொல்றதுங்கிற அந்த மைண்ட் செட் எனக்கு இருந்தாலும் உங்ககிட்ட போய் நான் பொய் சொல்லுவேனா? நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிறேன். நான் உலகில் உள்ள அனைவரிடம் மோசடி செய்தாலும் உங்களிடம் நான் செய்ய மாட்டேன். நான் ஊர்ல எங்க போய் ஏமாத்தி சுத்தினாலும் உங்களை எவ்வளவு அழகா உபதேசம் பண்றாங்க பாருங்க. அப்ப அந்த பிரச்சனை அதை இது பண்றாங்க, புரிய வைக்கிறேன். அதை சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, உங்களை கண்டிப்பாக எப்படி ஒவ்வொரு நாளும் தூக்கத்தில் இருந்து நீங்கள் எந்திரிப்பது உண்மையோ அதே போன்று அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் எழுப்புவான். ஒரு தூக்கத்தில் எப்படி எழுப்புற மாதிரியோ அதே மாதிரி உங்களை அல்லாஹ் எழுப்புவான். உங்களிடம் கண்டிப்பாக கேள்வி கணக்கு கேட்கப்படும், பிறகு உங்களுக்கு கூலியும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமாக நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்கும், தீமைக்கு பதிலாக உங்களுக்கு நிரந்தரமா நெருப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிரச்சாரமா அதை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல நெருங்கிய உறவினர்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. தோழர்கள் அபூபக்கர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தோழர்கள், நெருங்கிய உறவினர் தோழர்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. போன வாட்டி ஒரு ஹதீஸ் கூட சொல்லியிருந்தான், அபூபக்கருடைய பிரச்சாரம் மூலமா தான் இவங்கெல்லாம் வர்றாங்க. யாரு அவங்களுக்கு? யார் ஃப்ரெண்டு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் தல்ஹா, ஜுபைர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அபூபக்கருடைய பிரச்சாரத்து மூலமா வராங்க. இப்போ ஃப்ரெண்டு இப்படிதான் போயிருக்கே தவிர பகிரங்கமா வெளி ஆட்களுக்கு பிரச்சாரம் ஸ்டார்டிங்ல பண்ணல. இப்போ இந்த தாவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய அடிப்படையை வச்சு, குர்ஆன் எப்பெல்லாம் இறங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஆட்களை முதல்ல இழுத்து கவர் பண்ணாங்க. ரெண்டாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கட்டம், இது முதல் கட்டத்தில் அழைப்பு பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதான் சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய விஷயம், அதனால சாம்பிளுக்கு ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்லிட்டு அப்படியே போயிடும். இப்போ ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே தான் நமக்கெல்லாம் படிப்பின இருக்கு. ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திருக்காங்க. ஜமாத். இந்த ஜமாத் எப்படின்னா தனக்கு மத்தியில ரொம்பவும் விட்டு கொடுத்துட்டு போகும், புரியுதுங்களா? ஒரு கட்சிக்குள்ள ஒரு தொண்டனை இன்னொரு தொண்டனை அடிச்சுக்க கூடாது. இந்த உள்குத்து வேலையில இந்த அரசியல் கட்சி கூட தோக்குறது, இந்த கேண்டிடேட் பிடிக்காத கேண்டிடேட் நிறுத்திடுவான், அவன் வேலை செய்யாமலே தோக்கடிச்சிருவான். இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கும். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயினா ஏற்படுத்துறது எப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அபூபக்கருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உஸ்மானு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வலுவான பிணைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த பிணைப்பு நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரியும். என்ன பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்களா? எங்க வச்சு? மதீனாவில் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் வச்சு எங்க பண்ணாங்க? மதீனாவில் ஏற்படுத்தினாங்க. ஆனா மதீனாவில் மட்டும் பண்ணல, மக்காலையும் பண்ணியிருக்காங்க. மக்காவிலேயே ஆரம்ப கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அல் அதபுல் முஃபரத் இருக்குல்ல, புகாரி இமாமுடைய புத்தகம், தமிழில் கூட அது வந்திருக்கு.
பைஹக்கியில் 242வது ஹதீஸ் 4வது வால்யூமில் இது இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுபைர் பின் அல் அவ்வாம் அவர்களையும் அப்துல்லா பின் மசூத் அவர்களையும் சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள். அப்துல்லா பின் மசூத் யாரு? முஹாஜிர், மக்காவாசி. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட 7 பேர்ல அவரு ஒருத்தர், 10 பேர்ல அவரு ஒருத்தர். அதே மாதிரி இவர் ஜுபைர், அவர் யாரு? அஸ்வத்துல் முபஷர், அவரும் மக்காவாசி. அப்போ மக்காவாசியா என்ன இருக்காங்க? மதீனாவுக்கு வரும்போதே அவங்க சிங்கிள் பர்சன் கிடையாது. அப்போ இது ஒரு விஷயம். அப்போ மக்காவாசி என்ன பண்ணியிருக்காங்க? சகோதரர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. இதே நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. மக்கால இவங்க எல்லாம் இண்டிபெண்டா இருந்தாங்கன்ட்டு இல்ல, ரெண்டு பேர் டீம் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்கால இருந்த சகோதரர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனால சகோதரர் இருந்தது யாரு? அபு அய்யூப் அல் அன்சாரி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அதாவது ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரி டீம் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விழுந்தது, அவங்களுடைய பேர் விழுந்தது யாருக்கு அப்படின்னா அபு அய்யூப் அல் அன்சாரிக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது இந்த ஜுபைரும் இப்னு மசூதும் ஒரு டீமா இருந்திருக்காங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகோதரர் யாரு அப்படின்னா அபூபக்கர். அதனால தான் அவங்க 2 பேருக்கு மத்தியில பாண்டிங் ஜாஸ்தி. புரியுங்களா? ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் சகோதரர் இருந்திருக்காங்க. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அபூதாவுதுல 4937வது ஹதீஸ். இதெல்லாம் கூட எனக்கே தெரியாம இருந்தது. இது நானே எடுத்தது, அதெல்லாம் அவரு சொல்லல. வேற இதையும் பார்க்கும்போது இதுல கவனத்துல கிடைச்சது. பார்த்தா இது மக்காலே நடந்திருக்கு இவங்களுக்கு. அபு அஹ்மதுல பாத்தீங்க அப்படின்னா 25769வது ஹதீஸா இது பார்க்கலாம். இதுக்கு என்ன, இது எப்படி அந்த செய்தியில வருது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், அதாவது இவங்க மரணிச்சிடறாங்க. யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறாங்க. மரணிச்சதுக்கு அப்புறம் இவங்க போறாங்க, ஹவுலா பின்த் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க மறுமணம் பண்ணிக்கலாம் இல்லையா, 2வது ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாங்க, யாரை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு கன்னி பெண் ஒருத்திங்க இருக்காங்க, அதே மாதிரி விதவை பெண் ஒருத்திங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தியும் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போதுதான் நேரா போய் அபூபக்கர்ட்ட இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி அபூபக்கரை நற்செய்தி பெறுங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்க வீடு தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அபூபக்கர் சொல்றாரு, நான் எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பெண் தர முடியும், நான் தான் அவருடைய சகோதரன் ஆயிடுச்சே. அதாவது அந்த சகோதரத்துவம் ஏற்படுத்தினது இவர் இப்படி தவறா விளங்கிட்டு அவர் சொல்றாரு, நான் தான் சகோதரர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவங்க மறுபடியும் சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் உங்களுடைய சகோதரராமா, ஆயிஷா உங்களுடைய சகோதரருடைய மகளாமா, எப்படி கல்யாணம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அபூபக்கர் கேட்டார் அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது இஸ்லாத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட சகோதரத்துவமே தவிர அந்த மாதிரியான சகோதரத்துவம் கிடையாது, மகள் எனக்கு ஹலால் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அபூபக்கரும் இவரும் சகோதரங்கிற மாதிரி அந்த டீம் இருந்திருக்கு. மக்கால இருந்த 100 பேரும் 50 டீமா பிரிக்கப்பட்டு ஒருத்தரை சகோதரராக்கி ஒரு பிணைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அதுலயே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பிரச்சனை அபூபக்கர் தான் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்களை அடி உத விழுவும் போது அந்த டீமுக்கு கூட வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது இவரை நீ கேர் பண்ணிக்கோ, அவரை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரசூல் அப்படி பிரிச்சு விட்டுருப்பாங்களா. அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்க பிரச்சனை எல்லாம் வரும்போது அபூபக்கர் தான் போய் காப்பாத்துறாரு. அப்ப அந்த டீமா செட் பண்ணதுனால ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளு கவனத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் இதுல இருந்து பாக்குது. இங்க 2 விஷயம் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாத்தீங்கன்னா அபூபக்கர் கூட சகோதரராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்துல்லா இப்னு மசூத் கூட சகோதரராக ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த பிணைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு வலுவா பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ ஒரு ஜமாத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில கண்டிப்பா இந்த அன்பு இருக்கணும். இது இல்லை அப்படின்னா கூட்டா சேர்ந்து செய்யற வேலை செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்மகிட்ட ஏன் இந்த அன்பு இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய டார்கெட்டே இது கிடையாது. எது? இந்த அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கணும் அப்படிங்கிற இந்த டார்கெட்டே நம்மகிட்ட கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம், நம்மகிட்ட இருக்கிற இஸ்லாம் இண்டிவிஜுவல் இஸ்லாம் தான். என்னுடைய மார்க்க விவகாரம் மட்டும்தான் இங்க இருக்குதே தவிர நீங்களும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைன்னு ஒரு இல்லை. கூட்டா திக்கிறாது இருக்க நம்ம, புரியுதா? இந்த கூட்டு திக்கிறதா இவங்க வச்சிருக்காங்க. அதிகமா கூட்டா சேர்ந்து வேலை என்ன இருக்கு? ஜமாத் தொழுக, அதுக்கு எதுக்கு சகோதரத்துவம்? போய் நின்னா தொழுகையில அவன் தொழுதுட்டு போக போறான். இது கிடையாது. இங்க இந்த வேலை இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதை விதைச்சாங்க இல்லையா, இது சும்மா நம்மளை பொறுத்த வரைக்கும் வெட்டி வேலைன்னு நினைப்போம். ஆனா நாம ஏற்று நடந்துட்டு இருக்கிற இந்த மார்க்கத்துக்கு இது பொழப்ப கெடுக்கிற வேலை தான், தேவையில்லாததுதான். ஏன்னா நம்மளுடைய பார்வை என்ன? ரமலான்ல நோன்பு வைக்கிறது, 5 நேரம் தொழுவது, இதுக்கு எதுக்கு இது ஒரு முசீபத்து எக்ஸ்ட்ரா ஒரு இது? இதோடைய விளைவு அவங்க எங்க பார்த்தாங்க அப்படின்னா பத்ர்லயும் உஹதுலயும் அவங்க பார்த்தாங்க. புரியுதுங்களா? இந்த தாக்கம் எங்க வேலை செஞ்சது அப்படின்னா பத்ர்லயும் உஹதுலயும் இந்த மாதிரியான அகல் போர் இருக்கு இல்லையா, அது அப்போ வெளிப்பட்டுச்சு. அதாவது சிரமங்களை சகிச்சுக்கிறது இருக்குல்ல, அந்த டைம்ல தான் இதெல்லாம் வெளிப்பட்டுச்சு. நாம வச்சுட்டு இருக்கிற இந்த இஸ்லாத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது.
இது நம்முடைய லட்சியமே இது இல்லைங்கிறதுனால இதோடைய முக்கியத்துவமும் நமக்கு தெரியறதில்லை. அப்போ அதனால வந்து நம்மகிட்ட இதோடைய ஒரு பார்வை அடிப்படையான ஒரு ஐடியாவே நம்மகிட்ட கிடையாது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல சொல்றான். 3ஆம் அத்தியாயத்தில் 103வது வசனத்திலையும் அல்லாஹ் இதை சொல்றான். 9ஆம் அத்தியாயத்தில் 63வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான். இன்னும் நீங்கள் எல்லாரும், இது 3ஆம் அத்தியாயத்தில், இன்னும் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கொடுத்த அருட்கொடை நினைத்து பாருங்கள், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்கள் இதயங்களிடையே அன்பை ஏற்படுத்தினான், அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாகவே மாறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். அவனுடைய அன்பை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தின பிணைப்பு அப்படிங்கிறான். அதே மாதிரி 9:63 மேலும் நம்பிக்கையாளர்களாகிய அவர்கள் உள்ளங்களுக்கு இடையில் பிணைப்பை அவன் உண்டாக்கினான், பூமியில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் நீர் செலவு செய்தாலும் அவர்கள் உள்ளங்களுக்கிடையே அத்தகைய பிணைப்பை நீர் ஏற்படுத்தியிருக்க முடியாது, ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வே அவர்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தினான்னு சொல்லி இந்த 2 இடத்துல இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த 2வது பணி இருக்கு இல்லையா, அந்த பணியை பத்தி நல்லா வந்து குர்ஆன்ல சொல்றாங்க. இது மட்டும் பாசிபிள் இல்லை அப்படின்னா சண்டையை போட முடியாது. நீ முன்னாடி போ, நான் முன்னாடி போறேன், நான் பார்த்துக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், இது மாதிரி வந்து இதுதான் பழமொழி நம்மளால போட்டு வச்சிருக்காங்களா, படையில வந்து மிந்தணும், அதாவது படையில பிந்தணும், பந்தியில முந்தணுங்கிற அந்த கான்செப்ட் தான் நமக்கு வந்து முன்னாடி இருக்கும். நான் ஏன் முன்னாடி போகணும், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு இது இல்லாமலே போயிடும். இது ஒரு விஷயம். 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயம், அதாவது 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று அழைப்பு பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. 2வது வந்த சகோதரர்கள், அதாவது இஸ்லாத்தை ஒருத்தர் ஏத்துக்கிறார் அப்படின்னா அவரை கூப்பிட்டு பிணைப்பை ஏற்படுத்தி ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. 3வது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயம் அப்படின்னா, அப்படி வந்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து செதற விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க வீட்டில் உட்காந்து நீ வந்து கத்துக்கோ, மார்க்கத்தை கத்துக்கோ, உனக்கு சொல்லி தந்த விஷயங்களை செயல்படு அப்படின்னு சொன்னா அந்த ஈமானிய உணர்வு குறைபட்டுரும். இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனமும் அதுதான் மெயின் காரணம். இன்னும் நினைச்சு பாருங்க, நாம இந்த 10 வருஷம் 12 வருஷத்துல வெளியே நாம வந்ததுக்கு அப்புறம் நமக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு சார்ஜ் கொடுத்துட்டு இருக்கிற விஷயமே குர்ஆன் கிளாஸ் மட்டும்தான். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அசெம்பிள் ஆகிறோம்ல, அந்த விஷயம் தான் வந்து நம்மளை வந்து ஒரு இயங்க வச்சுட்டு இருக்கு. இதுவும் இல்லை அப்படின்னா நல்லா பாருங்க, குர்ஆன் கிளாஸுக்கு வராத சவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இபாதத்திலையும் கூட டவுன் ஆகிருக்கிறது நல்லா பார்க்கணும். குர்ஆனை பற்றி அவங்க குர்ஆனை டெய்லி எடுத்து பார்க்கறது இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய சுபு தொழுகை எல்லாம் பலவீனப்பட்டுருச்சு. இது எல்லாமே ஏற்படுது. அப்போ அதிகமாக வந்து மக்களை ஒன்று கூட்டி உபதேசம் செய்யணும். அந்த ஜமாத்துங்கிற அந்த ஒரு வலுவான ஒரு பிணைப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த ஜமாத்து ஒன்று திரட்டி உபதேசம் அதிகமாக செய்யணும். அந்த மக்களுடைய மனசுல அந்த விஷயங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே டவுன் ஆயிரும். ஏன்னா மனித மனங்களே அந்த மாதிரி தான். அல்லாஹ் குர்ஆன்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, குர்ஆன் வேகமா போயிடும் உள்ளத்தை விட்டு, அதனால திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்துட்டே இருக்கு, திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு ஜுபைர் ரலியல்லாஹு 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி அறிவிப்பாளர் சந்தேகமா சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே உரையாற்றும் போது அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் குறித்தும் மற்றும் பல சம்பவங்கள் மூலமும் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அவர்களின் முகத்தில் பயத்தின் அறிகுறியை கண்டுகொள்வார்கள். நாம் கண்டுகொள்வோம், பயத்தின் அறிகுறியை நாங்கள் கண்டுகொள்வோம். எந்த அளவுக்கு என்றால், நாளை காலையே எங்களிடம் வேதனை வந்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சும் அளவுக்கு தனது தோழர்களை பயமுறுத்துவார்கள். அதே போல் ஜிப்ரீலை புதிதாக சந்திக்கும் போதும் அவர் விலகி செல்லும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வருது. 2655 தபரானில வருது. 677 முஸ்னத் அபூ யாலால இந்த ஹதீஸ் வருது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாவா சென்டர் இருந்துச்சு மக்காவில் வந்து அர்க்கம் அப்படிங்கிற ஒரு நபி தோழருடைய வீடை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா சென்டரா வச்சிருந்தாங்க. இது எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா, சஃபா மலை இருக்கு இல்லையா, சஃபா குன்று, சஃபா மர்வா சை பண்றோம்ல, சஃபா மலைக்கு பக்கத்துல ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இந்த வீடு இருந்தது. யாருடைய வீடு? இந்த அர்க்கம் அப்படிங்கிற அந்த நபி தோழருடைய வீடு இருந்தது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள டெய்லி சந்திக்க முடியும். தோழர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டெய்லி உபதேசம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த உபதேசத்தை கேட்க போய் தான் அந்த கப்பாப் ரலியல்லாஹு என்ன பண்ணுவார், வேலையை விட்டுட்டு அந்த உபதேசம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல பயான் நடக்கும், அந்த செய்தி நான் கேட்கறதுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அடிமையா இருந்திருப்பார் ஒரு பெண்மணிக்கு. அவங்க பிடிச்ச நெருப்புல கூட அவங்கள வந்து தள்ளி விடுவாங்க. தங்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து அவங்கலேருந்து பாதுகாக்கப்படுவாங்க. இப்போ இந்த தாவா சென்டர் வந்து முக்கியமானது. அப்போ அதே மாதிரி தான் நமக்கு இருக்கணும். ஒரு ஜமாத்துன்னு இருந்தால் அதுக்கு ஒரு சென்டர் இருக்கும், மொத்தத்தில் ஒரு மர்க்கஸ் இருக்கணும். அது பள்ளிவாசல்னு தேவை கிடையாது. மொத்தத்தில் உபதேசம் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்டு கண்டிப்பாக இருக்கும். மக்காவிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. மதீனாவுக்கு போய் முதல்ல அதுதான் பண்ணேன். இந்த எங்கேயோ நின்று பிரச்சாரம் பண்ற மெத்தட் வந்து இது கிடையாது. முதல் குறைஞ்சபட்சம் ஒரு 10 சகோதரர்கள் இருக்கிறாங்களா, ஒரு ஜமாத்தா ஃபார்ம் ஆயிட்டோமா, கண்டிப்பா
ஒரு குரான் கிளாஸ் நடத்துறதுக்கோ இல்லை வீக்லி தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கோ ஏதோ ஒரு வீடோ இல்லை ஒரு தனியாக ஒரு வாடகைக்கு ஒரு இடமோ பிடிச்சி கண்டிப்பாக இல்லை சொந்த இடமோ வாங்கி போட்டு கண்டிப்பாக அது வந்து நம்ம செய்யணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரி. வேணா அதுக்கு பிரிவு அதான் சொல்கிறோம், அதுக்கு ஒரு பேர் வேணா பள்ளிவாசல் இல்லாமல் இருக்கலாம், ஒரு குரான் அகாடமி இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த தாவா சென்டர் இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா புகாரியில் 3522வது ஹதீஸ், 3861வது ஹதீஸ், அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 4879வது ஹதீஸ்லயும் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த செய்தி வரும். இந்த அபூ ஹுரைரா கிஃபாரி இருக்காங்க இல்லையா, அவர் வந்து வெளியூர்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கு வருவாங்க. வந்த உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், யார்கிட்ட ரசூலா பத்தி விசாரிக்கிறது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா விசாரிச்சு நம்மளை பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், வந்து காபத்துள்ளாட்ட போய் உட்காந்துக்குவார். உட்காந்துக்கிட்டோன்னா அலில்லையானோ 2-3 நாள் அதை நோட் பண்ணுவார். அவரை என்னடா அவர் வெளியூருக்காரர் இங்கே உட்காந்துட்டே இருக்காருன்ட்டு அவர் வந்து கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிமா. இல்லை இந்த மாதிரி முகமதுன்னு சொல்லிட்டு உங்க ஒருத்தர் இறை தூதர்னு தன்னை சொல்லிட்டு இருக்காராம, இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படின்னா அவர் சொல்லுவார், சரியான ஆள்கிட்ட தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸுடைய நம்பர் தான் அது சொன்னது, புகாரிலையும் முஸ்லீம்ல இருக்கு. அப்போ அதில் வந்து இவர் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அது சொல்லுவார் ஒரு அறிவிப்பில் வந்து இந்த யாராவது துரத்துற மாதிரி யாராவது கவனிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அப்படியே நின்று செருப்பை சரி பண்ணுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுட்டு நீங்கள் அப்படியே என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த அர்க்கமுடைய வீடு வரைக்கும் இவர் போய் விட்டார் அப்படின்னு. இப்போ இதில் வந்து சொல்ல வரது என்ன அப்படின்னா, அர்க்கமுடைய வீட்டில் வந்து தாவா நடந்துட்டு இருந்தது. அதே அந்த ரஹீக்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா 123வது பக்கத்தில் இந்த ரஹீக் புக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிங்க. ஏன்னா அது வந்து சரியான செய்திகள் நிறைய அதில் வந்து போட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பண்ணாங்க. அந்த இடத்துல என்னென்ன பணிகள் நடந்தது அப்படின்னா அவர் சொல்கிறார் அந்த ரஹீக்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாற்று நூல்லேருந்து எடுத்து போடுறாங்க. இப்னு ஹிஷாம, அப்புறம் அந்த அல்லிசாவாங்கிற அந்த அது இன்னொரு புக்கு இருக்கு, ஞாபகம் பண்ணி இன்னொரு புக் இருக்கு, அந்த 2-3 ஜாதுல் மாத் இந்த மாதிரியான புக்கில் இருந்தெல்லாம் அவங்க எடுத்து வந்து அந்த சம்பவங்களை போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் தொடர் கொண்டது தான். புகாரி முஸ்லீம் தான் எப்படி அறிவிப்பாளர் தொடர் இருக்கோ அதே மாதிரி தான் இப்னு ஹிஷாம் இந்த மாதிரியான புக்குகள்லாம் வந்து அறிவிப்பாளர் தொடர் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்ஷியான மேட்டர் கிடையாது. அதனால தான் வரலாற்று நூலிலிருந்து காட்டுறேன். சென்சிட்டிவான பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக ஹதீஸ்ல இருந்து மட்டும்தான் ஆதாரமாக எடுக்க முடியும். இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம். அதனால வரலாற்று நூலிலிருந்து காமிக்கிறோம். புரிஞ்சுங்களா? வந்து வரலாற்று நூலிலிருந்து சான்று காமிக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க. இதெல்லாம் மேம்போக்கான விஷயம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சது எப்படி அது மாதிரியான விஷயம். அதனால இது ஒன்றும் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் ரகசியமாக ஒன்று கூட அந்த வீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அவ்வீட்டில் முஸ்லிம்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்து அவர்களுக்கு அதன் பண்புகளையும் சட்ட ஞானங்களையும் கற்றுத்தந்தார்கள். அங்கே மார்க்க கல்வியும் கற்றுத்தரப்பட்டது. புதிதாக இஸ்லாத்தை தழுவுபவர்களும் அங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இப்போ இதுக்கு வலுவா முஸ்லிம்ல ஹதீஸ் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி தர்பரானியில் இருக்கக்கூடிய அந்த செய்தியும் காமிச்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியா ஃபுல்லா செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான் அந்த மக்கள்னால ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க வருவாங்க. நம்ம சொல்றோம் இங்க வந்து மக்கள் வரமாட்டேங்கிறான்னா குறைவு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட தான் குறைபாடு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நாம உபதேசம் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த தாயிஃபுடைய சம்பவத்துல கூட அதுக்கு அடுத்தது பார்ப்போம். அதுல வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் எந்த இடத்துல நாம குறை வச்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ 3 கட்டங்கள் ஆயிடுச்சு. முதல்ல அழைப்பு பணி. இது வந்து ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தோன்னே பண்ணாங்க. இது மாத்தி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்க. அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணாங்க, தர்பியத் செஞ்சாங்க. இந்த 2ம் ஒரே நேரத்தில் செய்யறது, அதாவது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தர்பியத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது 2 ஒரே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. அப்ப இது 3 விஷயங்கள் முடிஞ்சது. 4வது ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா இது கொஞ்சம் விரிவா பார்க்கணும். இது சம்பந்தமா நிறைய நம்ம ஸ்டடி பண்ணணும். இங்க 4வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சகிச்சு கொள்றது. இந்த சகிப்புத்தன்மையுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கணும். இதுல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, சகிக்க முடியாம வன்முறையை பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா தாவாவே குறைஞ்சு போயிடும். நீங்க ஆரம்பிச்ச அந்த பணியை வந்து வீணா போயிடும். புரியுதுங்களா? தாவா பண்றதுக்கு உதாரணத்துக்கு தர்காவை பத்தி பேசுறதுக்கு போவோம், நீட்டா பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும். நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு ஆள் வார்த்தை விட்டாலும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையா இருக்காது. புரியுதுங்களா? அது வரைக்கும் நம்மகிட்ட வலுவா ஆதாரம் இருக்கும், நம்ம பக்கம் நியாயம் இருக்கும், நாம எடுத்து பேசினா கன்வின்ஸ் ஆவாங்கிற லெவல் வரைக்கும் போயிடும். காரியம் நல்லா கைகூடி வரும்போது ஒரு லூஸ் டாக்கோ இல்ல ஒரு அடிதடியோ மொத்த பிரச்சனையுமே கெடுத்து விட்டுரும். அப்போ அந்த ஒரு கண்ட்ரோலான ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும்பாங்க இல்லையா, செல்ஃப் கண்ட்ரோலான ஒரு ஜமாத் வந்து கண்டிப்பா இருக்கணும். நம்மகிட்ட அது கிடையாது. ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலா இருப்போம். கொஞ்சம் பிரச்சனை ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நாம வந்து இஸ்லாத்தோட எல்லா விஷயங்களும் உடச்சு போட்டுருவோம். அதுக்கப்புறம் நாம இறங்கி கலீஜா பண்ற அளவு வேற யாரும் பண்றது இல்லை. மார்க்க விஷயமே எடுத்துங்க, டிஸ்கஸ் பண்ணும்போது வரம்புகள் சொல்லப்பட்டிருக்கு.
சரி என்னதான் தப்பா ஆதாரமாக காமிக்கிட்டோம், ஒரு கண்ட்ரோல்டான ஒரு கலந்துரையாடல் நடத்த முடியாதா? புரியுதா இல்லையா? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு கலந்துரையாடல் நடத்த முடியாதா? அது கூட பாசிபிள் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம வந்து குர்ஆனுடைய ஃபாலோவர்ஸ்னு நம்ம சொல்ல முடியும்? கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்ல. இல்லை நான் அப்புறம் ஏதாவது நான் பண்ணிடுவேன், நான் ஏதாவது பேசி விட்டுருவேன், இது வந்து ஒரு வீரமான செயல் கிடையாது. நான் பேச மாட்டேன் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த உறுதி இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கரெக்டாக நான் வந்து என்ன சுச்சுவேஷனை ஒரு சமூக புத்தியா நம்ம கையாளுவோம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இருக்கணும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கலாம். இதுல இந்த சகித்துக் கொள்ளுதல்ங்கிற இடத்துல ஒரு விஷயம் மெயினா புரிஞ்சுங்க. மக்காவுடைய சூழலை பத்தி சொல்லியிருந்தேன், அந்த பொருளாதார சூழல் இப்படி இருந்தது. அதே மாதிரி அந்த ஊருடைய சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல, குடியுரிமை, அதுக்கு ஒட்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் பொறுத்த வரைக்கும், இப்ப ஈரோடு இங்க இருக்கு, இங்க ஒருத்தன் இடத்த வாங்கி போட்டு இங்க யாருனாலும் வரலாம்ல, காசு வச்சிருக்கிற ஒருத்தன் இந்த ஏரியாவில் ஒரு சைட்டு சேல்ஸுக்கு வருது, சேலத்துக்காரன் வந்து இங்க தாராளமா இடத்த வாங்கினா ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒரே நாட்டுடைய பிரஜை வந்து வரலாம் இல்லையா? மக்கால இப்படி போய் வெளியூர்வாசி குடியிருக்க முடியுமா? மதீனால குடியிருக்க முடியும், மக்காவில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. மக்காவை பொறுத்த வரைக்கும் குறைஷிகளுடைய சொத்து. ஏன் அப்படின்னா சொன்னல, அந்த இடம் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த இடம் வந்து ஒரு ப்ரிவிலேஜஸ் இருக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு. அதாவது அந்த ஊர்ல இருந்து பிரயாணம் பண்ணி போனீங்கன்னா எவனும் உங்களை அட்டாக் பண்ண மாட்டான், அந்த ஊர்க்காரனை வந்து ரொம்ப மதிப்பான், அந்த ஊர்க்காரனை நேசிப்பான், இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்ப அதனால யார் வேணாலும் மக்காவாசியா மாறிட முடியாது. மக்காவிலே பிறந்து, அதாவது காலம், ஏன்னா அவன் புதுவால வந்து நீங்க நுழையவும் முடியாது. ஏன்னா அவன் கிளையை வந்து அவ்வளவு ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான். நடுவால இருந்து எனக்கு என்ன தெரியலீங்களாங்க, நான் வந்து பனு ஹாசிம்ல அவங்க சித்தப்பா பையன் ஏமாத்திட முடியாது. பிறந்ததுல இருந்து அவங்க வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கான், அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கான், எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. அதுவும் வெளியூர்ல இருந்து ஏமாத்த முடியாது. அங்க மக்கால நீ உயிர் வாழணும் அப்படின்னா அந்த கிளை இந்த இருக்கு இல்லையா, பனு ஹாசிம், பனு உமையா, இவங்களுடைய அந்த கிளை இருக்காங்க இல்லையா, அந்த கிளையினர் உள்ளதான் நீ வாழ முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியூருக்காரன் வந்து வாழலாம். அடிமைகளா சில பேர் கூட்டு வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இருக்காங்க இல்லையா, அம்மார் பின் யாசிர், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியூருக்காரங்க தான். அவங்க அப்படி வெளியூருக்காரங்க வந்தா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வீட்டுல அவங்க அடைக்கலம் வாங்கணும், அபயம் வாங்கணும். அபயம் யார் வீட்டுக்கு கீழே வர்றாங்களோ அவன் ஏதாவது தப்பு பண்ணா அந்த வீட்டுக்காரன் பதில் சொல்லணும். புரியுதுங்களா? இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து ஒரு பக்கம் அபயம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தன்னை பிடிச்சி அடிச்சிட்டாரு. இப்போ யாரு வந்து விசாரணைக்கு வரணும்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரணும், அந்த அபயம் கொடுத்தான்ல அவனும் வரணும், அந்த வீட்டுக்காரனும் வரணும். அப்ப அவங்க கிட்ட எல்லாமே பேசி விவகாரம் தீர்க்கப்படும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அபயம் இல்லாம அந்த ஊர்ல யார் இருந்தாலும் கொன்றுவாங்க, இல்லைன்னா அவங்களை அடிமையாக்கிடுவாங்க. அவங்க சும்மா இண்டிபெண்டா மக்காவை பொறுத்த வரைக்கும் வாழவே முடியாது. புரியுதா? நல்லா அப்ப இண்டிபெண்டா அவங்க வாழவே முடியாது. இது ஒரு மெயின் விஷயம்.